அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இந்த வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். இங்கே ஒரு மனுஷனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆங்கிலத்தில் a man going after God's own heart, கர்த்தருடைய இருதயத்துக்கு பின்பாகவே போகிறவன் அப்படின்னு கடவுள் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசையை பற்றி இப்படி போடலை, சாமுவேலை குறித்து சொல்லலை, ஆனால் தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க, விரும்புகிறீங்க கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி சொல்லணும்னு? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்ற மாதிரி நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்க. நான் பிரியன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ நம்ம பார்ப்போம், கர்த்தர் அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் காண்கிறார் அப்படின்னா அது என்ன, நாம என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்கணும். அவைகளை அந்த தெய்வீகமான காரியங்களை ஆசைப்பட வேண்டும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நான் அப்படி ஆகணும்னு என்ன செய்யணும், ஆசைப்பட. அதுக்கு தான் பிரசங்கம் இல்லைங்க. எல்லாம் பிறப்புதே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. இங்கே ஒரு எதுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு கேட்டால், இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஆசைகளை உண்டாகிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நேராக்குற தேவனாக இருக்கிறார். ஆக நாம் இதை கொஞ்சம் கவனிப்போம். பாருங்கள், நம்ம தாவீதை குறித்து குணாதிசயத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறையா அப்படியே படிக்கலாம். தாவீது இப்படி நேரத்தை செலவழித்தார், வசனத்தை தியானித்தார், இப்படி நிறைய காரியத்தை பேசலாம். குணாதிசயத்தை படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் கேரக்டர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருந்தார் அப்படின்னு. அது நிறையா இருக்குது. ஆனால் இங்கே நாம் இன்றைக்கி சில முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். அப்படியுமே ஒரு 4 காரியங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்சால் அன்றைக்கி நான் கவர் பண்ணிடுறேன். அதான் நல்லது. இதை ஒரு தொடராக ஆக்கக்கூடாது. அந்த 4ஐயுமே நான் மொத்தமாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீங்களா தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு? கரெக்டாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் யார் மீது கோபமா இல்லை, யார் மீது வெறுப்பாக இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றாங்க, கர்த்தர் கோபமா இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனால் பைபிள் போட்டிருக்கு தேவன் உலகத்தாவுடைய பாவங்களை கூட எண்ணாமல் போட்டிருக்கு பைபிள்ல. ஒரு விசுவாசி பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் தப்பிதங்களை நினைவு கூர்ந்திருக்கிறாரோ, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ, என் மேல கோபமா இருப்பாரோ, நான் செஞ்ச காரியங்களை எண்ணி பார்ப்பாரோ? நிச்சயமாகவே கிடையாது. என்னைக்கு சூரியன் உதிச்சிருச்சோ ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுக்கு புதிய கிருபை இயேசு மூலமாக ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தைய போல தான் கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சில காரியங்களை உங்களுக்கு பாவம் தெரியுது, செஞ்சுட்டீங்க, உடனே குற்றணுராகிறீங்க. ஐயோ கர்த்தர் நம்ம நேசிப்பாரான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியாத ஏகப்பட்ட பாவம் இருக்குது. அதெல்லாம் இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிறதா இருக்கிறது, கழுவுகிறதா இருக்கிறது. அதை நீங்கள் எங்கே சொல்ல போகிறீங்க? ஆகவே அன்கண்டிஷனலி, நிபந்தனை இல்லாமல் தேவன் உங்களை நேசிக்கிறார், அவங்க மீது அன்பாக இருக்கிறார். இதில் மாற்றமே கிடையாது. கர்த்தர் அவங்க மேலே கோபமாக இல்லை. பாவத்தின் நிமித்தமான கோபத்தை சிலுவையில் இயேசு மீது சுமத்தி விட்டார். எல்லாம் சொல்ல, கர்த்தர் என் மீது கோபமாக இல்லை, என் மீது அன்பாகவே இருக்கிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வேதம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகுது பாருங்களேன். அங்கே வாசிப்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாக இருக்க இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு, வாசிப்போம், என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க
என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியம் வைத்தார். இது வேற. அன்பு எல்லாரும் மீது பொதுவாக வச்சிருக்கிறாரு, அன்பாகவே இருக்க, அந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இது தனிப்பட்ட விதத்தில் தாவீது சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டில் இருக்கிற எல்லா குமாரரை பார்க்கிலும் கர்த்தர் என் மேல பிரியம் வைத்தார். ஈசாய்க்கு மொத்தம் 8 குமாரர்கள். இந்த தாவீது கடைசி ஆளு. அவங்க எல்லாரையும் விட இஸ்ரவேல் மீது என்றைக்கும் ராஜாவா இருக்க தேவன் கர்த்தர் என் மேல் பிரியம் வைத்தார். இது கொஞ்சம் பொதுவாக காண்பிக்கிற அந்த அன்பை விட மேலாக கர்த்தரை மேல பிரியம் வச்சாரு அப்படின்னு சொல்லி தாவீதும் அங்கீகரிக்கிறார். தேவனும் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர்ல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சபையில சொல்லுகிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அவன் அப்படின்னு சொல்லுகிறார். தாவீதும் சொல்லுகிறாரு, கர்த்தர் என் மேல் பிரியம் வைத்தார். பழைய ஏற்பாட்டில் அதை வாசிப்போமே. அங்க போங்க, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர். என்ன சம்பவம்னு முன்னாடி உங்களுக்கு தெரியும். கில்காலில் கர்த்தருக்கு பலியிடும்படி எல்லாரும் கூடியிருப்பாங்க. சவுல் அங்கே இருப்பான். சாமுவேலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாமுவேல் வர தாமதமான உடனே சவுல் என்ன செய்வான்? பலியிட்டுருவான் பாருங்க. அப்போ சாமுவேல் பார்த்து அப்போ தான் பேசுகிறார் காரியம். அப்போ சொல்லுகிறாரு, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அதாவது இதுக்கு முந்தின பார்த்தீங்கன்னா, மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அதாவது என்னமே கர்த்தருடைய பிளான் என்னன்னா, என்றைக்குமே யார் ராஜாவாக இருக்கணும்? சவுல் தான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் இப்போதோ கர்த்தருடைய பிளான் என்னைக்குமே ஒருத்தர் சூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவர் ஒருபோது மாறுறது கிடையாது. இவன் தான் மாறுறான், மனுஷன் தான் மாறுறான். பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? மனுஷன் தான் இருக்கு பாருங்க. இப்போதோ வாசியுங்கள், உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. வாசியுங்கள் சத்தமாக, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லை என்று சொன்னான். அங்க அற்புதமான வார்த்தை, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி கண்டுபிடித்தார். ஆமேன். சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி கண்டுபிடித்தார். கர்த்தர் யாரை தேடுறாரு? ஒரு மனுஷனை தேடுறார். அது அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? ரொம்ப டேலண்டடா இருக்கணும் அப்படி தேடல. எப்படி தேடுறாரு? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன், ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அப்படின்னு போட்டிருக்கு. ஆசைப்படணும். ஏன் அதெல்லாம் பிரசங்கம் பண்றோம்னா, ஆண்டவரே தாவீதை போல என்ன மாற்றம், அப்படி ஜெபம் பண்ணணும். நம்ம இது சபை, இந்த சபை பணத்தை போதிக்கிற சபை கிடையாதுங்க. நல்ல ஆழமாக பதிச்சுக்க. இது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பணத்தை மையப்படுத்துகிற சபையே கிடையாது. ஆள் கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழணும். கர்த்தர் சித்தங்கள் என் மூலமாக இந்த பூமியில் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். அதில் ஒரு பகுதி நான் நல்லா இருக்கணும். அதில் ஒரு பார்ட் ப்ராஸ்பரிட்டி வருது, ஐஸ்வர்யம் தேவைப்படுது, கர்த்தர் என்ன செய்கிறாரு? பிளஸ் பண்ணுறாரு. அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அப்போ இங்கே கர்த்தர் ஒரு ஆளை தேடுறாரு. தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை யார் தேடி? கர்த்தர் தமக்கு தேடின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளை தேடி அவனை கண்டுபிடிச்சு கர்த்தர் அவனை தம்முடைய ஜனங்களுக்கு தலைவனாக இருக்க என்ன பண்ணிட்டாராம்? கட்டளை இட்டார். இன்னும் சவுல் தான் ராஜாவா இருக்கிறான். ஆனால் எங்கேயோ ஒரு ஆளு சவுலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா என்ன செய்யறான்? இருக்கிறான். கர்த்தர் அவனை தேடி என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சு அவன் தான் நெக்ஸ்ட் கிங்னு என்ன பண்ணிட்டாரு? கட்டளை இட்டுட்டார். முடிஞ்சிருச்சு. இப்போ அது அவனுக்கு கூட என்ன செய்யாது? தெரியாது. அவனுக்கு கூட தெரியாது. இப்போ அந்த தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்கேயோ சொல்லுங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்போ இன்னொரு விஷயம், அப்படி கர்த்தர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன்னு சொன்னபோது கர்த்தருக்கு அவன் எதிர்காலம் தெரியுமா தெரியாதா?
இவன் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ண போகிறான்னு கர்த்தருக்கு, இவன் என்ன சேட்டையெல்லாம் பண்ணுவான்னு கர்த்தருக்கு நல்லா. பத்சேபாள்கிட்ட விபச்சாரம் செய்து அடுத்த மனைவியை அடைந்து அதை மறைக்கிறதுக்கு அந்த உண்மையுள்ள அந்த ஊழியக்காரனை யுத்தத்தில் கொன்று அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட கொலைக்கார தாவீது தான் இங்கே போட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என்னங்க இது செய்யக்கூடாத பாவம், அடுத்தவன் மனைவியை, அதுவும் தனக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்த ஒருத்தனுடைய மனைவியை அடையிறதுக்காக அவனை கொன்று இப்படி செஞ்ச ஆளை போய் இவன் செய்வான்னு கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும்ல. ஆனால் முன்கூட்டியே தேவன் வந்து சொல்கிறாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண். இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாத வேற ஆளுகளை கூட கர்த்தர் என்ன செய்யலை, மோசையை குறித்தோ சாமுவேலை குறித்தோ என்ன செய்யலை, இப்படி சொல்லலை. மோசையின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்லலை, சாமுவேலின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்லலை, சவுல் கூட இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலை. ஆனால் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போ அந்த தப்புகளை செய்யலாமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படின்னா இதை விட ஒரு மேலான ஒரு காரியம் தாவீதுக்கு என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கிறது. கொலை பண்ணலாமா? நம்ம என்ன செய்வோம், இந்த சவுல் இருக்கார், இந்த சவுலில் அந்த சவுல் தெரியுதா, புதிய ஏற்பாட்டு சவுல், அவர் வந்து எங்கெங்கெல்லாம் இயேசுவை பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அடித்து ஸ்திரீகளை துன்பப்படுத்தி சபையை பாழ்படுத்தி அப்படி இருந்த ஒரு ஆள். நீங்கள் அவரை சூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் அவரை சூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவரை சூஸ் பண்ணுறார். சூஸ் பண்ணி அவர் மூலமாக தான் உலகமெங்கும் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை அவர் மூலமாக கொடுத்துருக்கிறார். நாம் ஒரு மாதிரி பார்க்குறோம், கர்த்தர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸ்தேவான கல்லெறிந்து கொன்றதில் சவுல் ஒரு முக்கியமான ஆள். அதுக்கு நிருபத்தை வாங்கி எல்லாரும் கூடி வர செஞ்சு கண்ணுக்கு முன்னாடி ஸ்தேவான அங்கே ஸ்தேவான துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த யார், சவுல் தான். ஓரமாக உட்காந்துருந்த ஆள் தான். எல்லாரும் கல்லெறிகிறாங்க, உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கல்லெறிஞ்சே கொண்டுட்டானுங்க. அந்த சவுலை புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணபடிக்கு கர்த்தர் அழைச்சார். நம்ம சூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம், சூஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் நல்லா ஆழமாக கவனிங்க, தயவு செய்து ஆழமாக கவனிங்க. நம்மளை சூஸ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஏன் சூஸ் பண்ண மாட்டோம், ஏன் கர்த்தர் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாமா? அங்கே போங்களேன், அங்கே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். தாவீது செய்ய போற காரியங்கள்லாம் தேவனுக்கு தெரியும். தெரிந்தும் கூட தேவன் ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல சாமி என்ன பண்றாரு, தைல கொம்பை எடுத்துட்டு போறார். ஈசாய் வீட்டுக்கு போயிட்டார். ஈசாய்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, சாமுவேல் வீட்டுக்கு வர போறாரு. உடனே அவர் கேட்கிறார், சமாதானம் தானா? சமாதானம் தான். 5ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஈசாயை மாத்திரம் கிடையாது, அவனுடைய குமாரின் தான் கூப்பிட்டுருக்காரு. இன்விடேஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்காரு, நீயும் உன் குமார். ஏன்னா வந்து நீ ரொம்ப முக்கியம் கிடையாது, உன் குமார் தான் ரொம்ப முக்கியம், அவருக்கு நல்லா தெரியும். அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஈசாய் வீட்டுக்கு. அங்கே வாசிப்போம் பொறுமை. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். ஏன்னா எலியாப் வந்து எங்கே வேலை பார்க்குறான், தாவீதுடைய சகோதரர் எல்லாருமே வந்து இராணுவத்தை வேலை பார்க்குறாங்க. எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் தெரிஞ்சு போச்சு, ஓ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும். அப்படின்னு என்னன்னா, சவுல் வந்து ஆள் வந்து ரொம்ப ஹைட்டான ஆள் பாருங்க, நல்ல வாட்ட சாட்டமான ஆள். எலியாவை பார்த்தோன்னு ஓஹோ கரெக்டு தான், ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி யாருக்கு இருக்கு, இந்த எலியாப்புக்கு இருக்கு, ஏன்னா சவுல் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், இவன் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, எல்லாம் சத்தமாக வாசிங்க, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை
பார்க்கிறார் என்றார். இதுதான் விஷயம். நல்லா கவனிங்க. உங்கள் எத்தனை பேர் மேலே கர்த்தர் பிரியம் விழ வேண்டும் என்று விரும்புகிறீங்க? கர்த்தருங்க ரகசியத்தை சொல்றாரு. சவுல் தள்ளப்பட்ட பின்பு ராஜாவாக இருக்கும்போது ஒருத்தரை தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொள்ளும்போது அவர் சொல்கிறாரு, அந்த தெரிந்து கொள்கிற ப்ராசஸில் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. சாமுவேல் மனுஷன் மாதிரியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ கர்த்தர் சொல்றார், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷங்க நீங்கள் என்ன செய்யலாம்? அவங்கள ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் நான் அப்படின்னு செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்ப்பது இல்லை. இதை நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறணும். அப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிற ஒப்பீனியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நாமும் மற்றவங்களை வெளிப்புறமாக பார்த்து தீர்ப்பு செய்ய கூடாது. தேவனை போல மாறணுமா? எப்படி மற்றவங்க நம்மளை பார்த்து கொடுக்குற ஒப்பீனியன் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஏன்னா அவங்க வெளிப்புறம் பார்த்து பேசுகிறாங்க. இன்னொன்று, நாமும் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்கள சபைகளையும் சரி எங்கேயும் சரி வெளிப்புறத்தை பார்த்து அவங்க இன்னைக்கு நிலையை பார்த்து அவர்களை குறித்து ஒப்பிட ஒரு நிர்ணயம் பண்ண கூடாது. ஏமாந்து போவீர்கள். நீங்கள் அற்பமாக என்ன ஆளுகளை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவங்களை கொண்டே போஷிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவங்களை கொண்டு ராஜ்யத்தை கட்ட வல்லவராக இருக்கிறார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரேன். மனுஷன் இப்படித்தான் பார்ப்பான், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், மனுஷன் வெளிப்புறமாக தான் பார்ப்பான். கர்த்தர் அப்படி பார்க்கறது இல்லை. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். நாம் ஒரு மனுஷனுடைய விளைவு பிரகாரமான காரியங்களை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அவன் செய்கிற அந்த தவறுகள் கூட ஒரு சூழ்நிலை தவறு செஞ்சுட்டான், உண்மைதான் இல்லைன்னு கிடையாது. பத்சேபாலை பார்க்குறான், அவளை அடையும்படி விரும்புகிறான், அவளை அடைவதற்காக கொலையும் பண்ணுறான், அவளை மனைவியாக்கிக்கொள், எல்லாமே தப்பு தான், சரி கிடையாது. விழுந்துட்டான். ஒரு சமயத்தில் மனுஷங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? சில தவறுகள் பண்ணிடுறாங்க. அது தப்பு தான், அதில் மாற்றம் கிடையாது. இதை தாண்டி அவன் இருதயம் ரொம்ப சரியாக இருக்குன்னு தேவன் சொல்கிறார். அவன் ஆள் உள்ள சரியாக இருக்கான்னு கர்த்தர் சொல்கிறார். பார்த்துருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அபிநதாப் வர்றான். கர்த்தர் சொல்கிறார், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை, கடந்து போக. அதுக்கப்புறம் சம்மா வர்றான். இவங்கெல்லாம் ஈசாயினுடைய பிள்ளைகள். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு டவுட் ஆகி போச்சு. என்னடா அது, சரியாக தான் வந்திருக்கிறோமோ? அவன் பேர் என்ன? ஈசாய். ஓவா பியா இன்சில சொல்லும் முதல்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கரெக்டு தான், நான் தான் ஈசாய். சரி, அப்போ நீ தான் அந்த ஆள். அப்போ வேற பிள்ளை யாராவது உனக்கு இருக்கிறான்? அட ஆமாம், ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, அவன் ஆடுல மேய்க்கிறான் அப்படி சொன்னேன். சுவாமியில் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ போய் அவனை ஆள் அனுப்பி கூப்பிடலாம், நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்ட்டார். ஆள் அனுப்பி பாருங்கள். உயர்வு எப்படி வருதுன்னா, என்றைக்குமே கிறிஸ்தவ ஜீவியத்தில் உயர்வுக்காக ஆசைப்படக்கூடாது, உயர்வை நாடி ஓடக்கூடாது. நான் காண்பிக்கிறேன். இப்போ இவன் எதையோ நாடிக்கிட்டு இருந்தான், காண்பிக்கிறேன். இவன் எதையோ நாடிக்கிட்டு இருந்தான், இவனை தேடி உயர்வு வருகிறது. ஆள் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்களேன். உயர்வு வரும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் அங்கே இல்லாட்டி கூட ஆள் அனுப்பி அவனை அழைப்பின்றார் கர்த்தர். அழைச்சிட்டு வர சொல்லி அவன் அபிஷேகம் பண்ணார். அவன் ராஜாவாக என்ன செய்கிறான்? அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் ராஜாவாக்குவான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எங்கேயோ கிடக்கிற ஆளை, பெத்த தகப்பன் கூட இவனை இதுக்கு தகுதி கிடையாதுன்னு நினைக்கிற அந்த ஆளை கொண்டு போய் அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் சூஸ் பண்ணி அழைச்சிட்டு சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். அவங்க அப்பா கூட தோத்து போயிட்டார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நல்லா ரெண்டு விஷயம் இருக்குது. நம்மளை நிதானிக்கும் போதும் நம்ம ஒரு காரியத்தில் நம்மளுடைய இருதயம் சரியாக இருக்குதா? கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? மற்றவங்களையும் பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? ரெண்டையும் என்ன செய்யணும்? சரியாக இருக்கணும். கர்த்தர் இப்படி தான் பார்க்குறாரு.
சாமுவேல் சொல்லிட்டான், அவன் இங்கே வர்ற மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வந்த பிறகு அங்கே அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். இதை நம்ம பார்க்குறோம். சகோதரர்களும் பெத்த தகப்பனும் கூட இவன் உயர்வுக்கு தகுதி இல்லாதவன் நினைக்கிறாங்க, மனதிலே தோணலை. அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறாரு. அவனுடைய எதிர்காலமும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். இவன் ஒரு பாவத்தை செஞ்சு இப்படி செய்ய போகிறான்னு தெரிஞ்ச ஆள் தான். ஆனாலும் கூட அவனை குறித்து பைபிளில் நம்ம இப்போ சாட்சி கொடுப்போமா, அவன் எழுதும்போது எழுதிட வேணாம், ஐயோ அவன் ஒரு ஆள்னு, அவன் இந்த மாதிரி பாவத்தை பண்ணவையே, அவனை போய் நீங்கள் வந்து எனக்கு என் இதயத்துக்கு ரொம்ப ஏற்றம்னு சொன்னால் அது சரியாக வராதே அப்படின்னு சொல்லலை. நல்லா எழுது. தாவீதுக்கு தான் எழுதணும். என்ன எழுதணும், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. அப்போ கர்த்தர் வந்து பார்க்குற பார்வை வந்து கொஞ்சம் வேற. அந்த பார்வையில் சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ கொஞ்சம் பிரதானமான காரியத்தை நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தாவீதின் குணாதிசயங்கள். அந்த சொற்ப ஆடுகளை உண்மையாக மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தகப்பன் சொன்னால் அப்படியே கீழ்ப்படுகிறான். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். இப்போ நம்ம கேரக்டர் ஸ்டடி பண்ணல, சில அவசியமான காரியத்தை மட்டும் அவங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். இப்போ தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்கே விருந்து நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே சாமுவேல் வந்திருக்காரு, ராஜாவா சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கே தெரியும், ஆடு மேய்க்கும் போது என்ன பாட்டு பாடுவான் அவன், கர்த்தர் என் நான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்பந்த தண்ணியில் கொண்டு போய் விடுகிறார். அவன் அங்கே என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து கர்த்தரை தேடிக்கொண்டிருப்பான். யாரும் பார்க்காத நேரத்தில் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம்தான் தாவீதின் இருதயம். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன்னு சொல்றார் இல்லையா, அப்படி என்னங்க தாவீதின் இருதயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆழமா. எல்லாரும் இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். தாவீது வந்து தன் இருதயத்தை கர்த்தரை தேடுகிறதுக்கு நேராக்கி இருந்தான். அவன் தன் ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தான். எப்போவுமே நான் கர்த்தரை தேடுவேங்க, யாரும் என்னை கண்டுகொள்ளலை. அந்த காலத்தில் ஆடு வைக்கிறேன், ரொம்ப தூரமாக காணாத இடத்துல போய் நான் கூட அந்த அங்கெல்லாம் போய் எப்போயாவது என் மகளை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இந்த கூத்தாப்பார் கிராமம் இருக்குது பாரு, அங்கெல்லாம் போய் அங்கிட்டு போய் உட்காந்து பைபிள் எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க சுற்றி, ஆனால் ஆடு மேய்க்கிற மாத்திரம் இருப்பாங்க பாருங்க. அப்போ அந்த காலத்தை யோசித்து பாருங்களேன், மலைகளெல்லாம் தாண்டி எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆள், ஆனால் கர்த்தரை கண்கள் அவன் என்ன செய்யுது, விழுது. ஏன்னா அவன் கர்த்தரை தேடுகிற இருதயம் உடையவன். இங்கே இருக்க எத்தனை பேர் கர்த்தரை தேடுற இருதயம் உடையவளாக இருக்கிறீங்க? அவரை தேடுறீங்களா? ஆசீர்வாதம் வரும், பணம் வரும், உயர்வு வரும், அதெல்லாம் அப்புறம். நான் கேட்குற கேள்வியே வேற. இவன் ஆசீர்வாதம் வரும் பணம் வரும்லாம் இவன் கர்த்தரை என்ன செய்யலை, தேடலை. ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவத்தில் தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒன்றும் வேணான்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியது ஆகிப்போச்சு, கர்த்தரை தேடுனா உனக்கு நன்மை வரும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆனால் உண்மையான ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ கிடைக்குன்னு அவங்க என்ன செய்யலை, அப்படி இல்லை. அவங்க யாரை தேடினாங்க, ஒரு நபர் கர்த்தரை தேடினாங்க. உயர்வு தானாக அவங்கள தேடி வந்துச்சு. அதை நான் உறுதிப்படுத்த சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன் அப்படி சொன்னாலே தாவீதோட இருதயம் வந்து கர்த்தரை தேடுகிற இருதயம். ஏன் பாஸ்டர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நிறைய வசனம் இருக்குது பைபிளில், நானே உங்களுக்கு வாசிக்காமல் சொல்லிடுறேன். முதல்ல தாவீதை பற்றி உங்களுக்கே தெரியும் அதெல்லாம். ஆனால் நான் இப்போ சில விஷயத்தை காண்பிக்க போகிறேன். பாருங்கள், கடவுள் ஒரு மனுஷனை ராஜாவாக்கியிருக்கார், நிறைய பேர் ராஜாவாக்கியிருக்கார். தாவீதின் சந்ததியிலேயே நிறைய பேர் செஞ்சிருக்கார், ராஜாவாக்கியிருக்கார். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிங் ஆக்குனாரு, கர்த்தர் யார் ராஜா வாக்குனாரு அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரையும் குறித்து ஒரு காரியம்தான் வருது. எல்லாரும் குறித்து ஒரு காரியம் தான் வருது. அதை நான் வேகமாக வாசிக்க விரும்புகிறேன். எல்லாமே 2 நாளாகமத்தில் தான் இருக்குது. வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 3லேருந்து வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து
தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். யோசபாத் எப்படி நடந்தானா, அவன் பாகால்களை தேடாமல் யாரை தேடுனா, தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தாவீது மாதிரியே ஃபாலோ பண்ணுறாங்களாம். தாவீது யாரை தேடினாரு? கர்த்தர் தேடினார். அவரை போல தேவனை தேடுற ஒரு ஆளாக யார் இருந்தா? யோசபாத் இருந்தார். அங்கே வாசிப்போம் 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசபாத் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறான், அதை வாசிங்க. அப்பொழுது அனனியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவர்கள் நீ சிநேகிக்கலாமா? இதனை மித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் மேல் வர இருந்தது. அதாவது இவன் வேறு ஆட்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிடுவான். இதுக்கு முன்ன அதிகாரத்தெல்லாம் போட்டிருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டான். கர்த்தருக்கு விரதமான ஆள்கிட்ட போய் நீ துணை நிற்கலாமா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். அவ்வளோதான். இப்படி செஞ்சனால கர்த்தர் கோவம் மேலே வரமா இருந்துச்சுப்பா. கவனிங்க, ஒரு தப்பு பண்ணிட்டப்பா. அப்படி வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். ஆமாம், சரி, தப்பு பண்ணதான். ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த விக்கிரகங்கள்லாம் உன்னை விட்டு அகற்றி தேவனை தேடுற விஷயத்தில் உன் இருதயத்தை நேராக்கி இருந்த. இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியம் இடத்துல உண்டு. எங்கே வருது பாருங்க. தப்பே பணம் யாரும் இங்கே இருக்கிறீங்களா? கை தூக்கம் பார்ப்போம். யார் கை தூக்குனது? யாருமே தூக்கலையா? ஆமாம், நான் தப்பே பண்ண மாட்டேன் சார், சொல்லவே முடியாது. இப்போ கர்த்தர் யார் தப்பு பண்ணுவார்னு பார்த்துக்கிட்டு மார்க் போட்டுக்கிட்டு இல்லை, அதுக்காக போய் தப்பு பண்ணுங்க நான் என்ன செய்யலை, சொல்லலை. தவறு செய்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்கே பார்க்குற பார்த்தியா? சரி, தப்பு பண்ண, ஆகிலும் நீ தேவனை தேட உன் இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் உன்கிட்ட ஒரு நன்மை இருக்குது. நீ ஒரு மாம்சீகமான மனுஷன். இந்த விருந்து போன உலகம் சில தவறுகளுக்கு வாய்ப்பு என்ன செய்து இருக்குதுன்றத நான் இருக்குது, அதை மேற்கொள்ளணும். நான் உதவி செய்வேன். தவறு செய்யக்கூடாது. ஆனால் மத்தியில் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நமக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அங்கே வாசிப்போம் 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே, ஒரு தீர்க்கதரிசி நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எல்லா ராஜாக்களையும் பாருங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே தேவனை தேட மனதிணங்கி இருந்தாங்க. தேவனை தேட தன் இருதயத்தை நேராக்கி இருந்தாங்க. குடும்ப தலைவர் அப்படி இருக்கிறீங்களா? குடும்பத்தை கர்த்தரை தேட அழைச்சிட்டு வர்றீங்களா? தேவனை தேடுறீங்களா? இல்லை வேலை தொழில் ஓடுறீங்களா? இவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பக்கம் சொல்லுங்க, தேவனை தேடுங்க. பக்கம் சொல்லுங்க, தேவனை தேடுங்க. உங்க காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். 2 நாள் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். தன் தேவனை தேடும்படிக்கு முழு இதயத்தை செலுத்தியிருந்தானா, செலுத்தி சித்தி பெற்றான்னு பார்க்குறோம். சித்தி பெற்ற ராஜாக்கள் எல்லாருமே முதல்ல தங்க இருதயத்தை என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரை தேடுறதுக்கு இருதயத்தை திருப்பி இருந்தாங்கன்னு போட்டு முதல்ல அவங்க வந்தவனே செய்கிற முதல் காரியமே ஆலயத்தை சரி செஞ்சு ஆசார் லேவியில் வர வச்சு அந்த காரியத்தை முதல் சரி பண்ணாங்க. பாருங்க, கர்த்தர் காரியத்தை முதல்ல செஞ்சாங்க, ஒழுங்குபடுத்தினாங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் கர்த்தர் காரியத்தை ஒழுங்குபடுத்த போகிறீங்க? முதல்ல கர்த்தர் காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, எல்லாமே சரியாயிரும். 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 34:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாக இருக்கையில், என்ன வயசு? சின்ன வயசு தான், இள வயதாக இருக்கையில் யோசியா ராஜாவாகிற போது எத்தனை வயசு? என்னங்க இது? 8 வயசு. வாசிப்போம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாக இருக்கையில், அப்போ ராஜாவானதுக்கப்புறம் ஆயிடுச்சு 8 வருஷத்துக்கு அப்புறம் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாக இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை
தேட ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த விக்கிரகங்கள்லாம் என்ன செஞ்சானா அழிச்சு போட்டான்னு பார்க்குறோம். எல்லா ராஜாக்களையும் பற்றி சொல்லப்படுகிற முதல் காரியம் எல்லாருமே தேவனை தேடினார்கள். யாருமே பார்க்காத நேரங்களில் அவங்க எல்லாருமே தேவனை தேடினாங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? குறிப்பாக இப்போ வாலிபலாக இருக்கு, இள வயதாக இருக்கிறவங்க, நீங்கள் யாரும் பார்க்காத நாட்களில் கர்த்தரை தேடுறீங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாருங்கள். நான் காலேஜ் முடித்து வந்த பிறகு எங்கள் வீட்டில் பைபிள் எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கள் வீட்டில் உட்காந்து பைபிளை வாசிக்க முடியாது. பைபிளை வாசிக்க நைட்டு 1 மணிக்கு உட்காந்து வாசிப்பேன். லைட்டை போட்டு விடலாம், அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இடி விழுந்தப்பா இடி விழுந்துச்சு பாருங்கள், முதுகில் டொம்முன்னு விழுந்துச்சு. எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்து அடிச்சு விட்டார். அப்புறம் பைபிள் படிக்கிறதுனா காலேஜ் முடிஞ்சு பஸ் ஸ்டாப்பில் இறங்குறதுக்கு முன்னாடி முந்தின ஸ்டாப்பில் இறங்கி எங்கேயாவது போய் தோப்பில் உட்காந்து, உட்காராத இடமே கிடையாது, அந்த மாதிரி இடங்களில் உட்காந்து கர்த்தரை தேடின ஞாபகம் எனக்கு இப்போ தான் வருது. எனக்கு மறந்து போச்சு. ஆனால் எங்கள் ஊரை தாண்டி 2-3 கிலோமீட்டர் தூரமாக போய் சுற்றி யாரையும் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட இடங்களை உட்காந்து புதிய ஏற்பாடை உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். 4 வருஷம் அப்படி தான் பண்ணேன் நான். அப்போ என்ன கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்காருன்னா ஒன்றுமே தெரியாதான் சொல்ல வரேன். இப்போ நான் தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடித்தார். இதான் ரொம்ப சுருக்கமாக பைபிளில் போட்டிருக்கு. சங்கீதம் 14:2 போட்டிருக்கு, வாசிங்க. யாரை கர்த்தர் தேடுறாருன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 14:2 வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து இவ்வளோ பேரை ஏன் பார்க்கறாருன்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் பார்க்குறாரு. இவன் தேவனை தேடுகிறதுக்கு உணர்வு இருக்குதா இல்லையா? நல்லவனா கெட்டவனா, தப்பு செய்வானா செய்ய மாட்டானா, அதெல்லாம் அப்புறம். தம்மை பற்றி உத்தம இருத்தோடுக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை, தம்முடைய பிரியத்தை, தம்முடைய தயவை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டு. அப்படின்னா எல்லாருமே கர்த்தர் தம்முடைய பிரியத்தை போட முடியல, தேடிக்கிட்டு இருக்கிறாரு. யாருன்னா தம்மை பற்றி உத்தம இருதயம், தம்மை தேடுகிற ஒரு இருதயம், தம்மை தேடுகிற இருதயத்தை நேராக்கின ஒரு மனுஷன் தாவீது. அப்படிதான் நமக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, தாவீதான் சொன்னார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. ஒரு உதாரணத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 63 போங்களேன். சங்கீதம் 63. தேவனே நீரினுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. எப்படி ஒரு வறண்ட ஒரு விடாய்த்து போன ஒரு நிலம் தண்ணிக்கு தாகமாக இருக்குமோ, அந்த மாதிரி ஏன் ஆத்துமா உம்மேல தாகமாக இருக்குது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதாவது இப்போ திடீர்னு அவங்ககிட்ட உங்களுக்கு முன்னாடி பிரியாணியை கொண்டு வந்தால் அவங்களுக்கு எப்படி தோணும்? ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி பிரசங்கம் பண்ணுறக்கும் போது கொண்டு வந்து நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு தானாக என்ன செஞ்சிடும், நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிடும். அப்படியே மாம்சமே அப்படியே துடிக்கும், மாம்சம் வாஞ்சிக்குது. சொல்கிறான், இருதயம் மனசெல்லாம் கிடையாதுங்க, என் மாம்சமே உம்மை வாஞ்சிக்கிறது. நமக்கு வாஞ்சிக்காது. ஏன் தெரியுமா? காலை தூங்கிக்கிட்டு இருப்போம், எந்திரிச்சு வர்றது ரொம்ப சொல்லுங்க கஷ்டமாக இருக்கா, மனசில் தூரமாக இருந்தாலும் வர்றாங்க பாருங்கள். அப்படின்னா மாம்சமே வாஞ்சிக்குது கர்த்தரை, உடம்பு சரீரம் வாஞ்சிக்குது கடவுளை. கர்த்தர் இதை தான் பார்க்குறாரு. அவரை தேடுறீங்களா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. இதுதான் முதல் விஷயம். ஆகவே அந்த மாதிரி நீங்கள் கர்த்தரை தேடுங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படி கர்த்தரை தேடுற ஆளாக இருக்குன்னு செய்யுங்க, வாஞ்சியுங்கள். அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை பிடிச்சிட்டாங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இன்னொரு 3 காரியம் இருக்குது. வேமா பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்துடலாமா? இல்லை தொடர் 1 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டுடலாமா?